Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்க இன்றைக்கு Farani's kitchenல இந்த மாதிரி டிஃபரண்டான ஃபிஷ் கறி ஒன்று செய்யறது எப்படின்றத பாப்போம். நீங்களும் இன்னும் எங்க சேனலுக்கு Subscribe பண்ணாதவங்களா இருந்தா எங்கட Farani's kitchen YouTube சேனலுக்கு Subscribe பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்கட இந்த மீன் கறியை செஞ்சு கொள்றதுக்கு நான் இன்றைக்கு துண்டு மீன் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பமான துண்டு மீன் எடுத்துக்கொள்ளலாம். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள், உப்பு, கொச்சிக்கத்தூள், மசாலாத்தூள், நச்சிரம் தூள், கடு, உளுவரிசி, சின்னதாக வெட்டி கொண்ட வெங்காயம், ரம்பை, தக்காளி, கருவேப்பிலை, வெள்ளை வெங்காயம், பச்சஞ்சி, கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொரக்காய் துண்டு இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்றதுக்கு ஏழுமாகும். ஃபஸ்ட்டுக்கு நான் பவுலோண்டு எடுத்து அதில் எங்களோட கழுவி க்ளீன் பண்ணி கொண்ட மீனெல்லாம் போட்டு அதுக்கே நான் உப்பு 1 டீஸ்பூனும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா மேரினேட் ஆகி வரும் வரைக்கும் எங்களது ஃபிஷ் கறியை செஞ்சு கொள்றதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இன்றைக்கி நான் இந்த பேஸ்ட்டை உரலொண்டில் போட்டு தான் இடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு நான் உரலொண்டு எடுத்து அதில் கொரக்காய் ஒரு துண்டு, பச்சஞ்சி கொஞ்சம், வெள்ளை வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பட்டை கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம் எல்லாம் போட்டு இது கொஞ்சம் நல்லா இடித்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா இடித்து பேஸ்ட் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இது பேஸ்ட் பண்ணி எடுத்த கொரக்காய் பேஸ்ட் இது. இப்போ நாங்கள் கறி எப்படி செய்கிறேன்றத பார்ப்போம். உங்களுக்கு கொரக்காய் இல்லாட்டி கொரக்காய் பேஸ்ட் தான் கிடைக்குமெண்டா நீங்கள் கொரக்காய் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஃபிஷ் கறியை செஞ்சு கொள்றதுக்கு மண் சட்டி ஒன்று தான் எடுத்துக்கிறேன். ஏனென்றால் மண் சட்டியில் செய்ய போக்கில் அதில் ஒரு நல்ல டேஸ்ட்டும் வாசமும் இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே விளங்கும். சட்டி நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே நான் 1/2 டீஸ்பூன் கடுவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கடுவு கொஞ்சம் வெடிச்சு கொண்டு வரப்போக்கில் அதுக்கே நான் வெங்காயம் ஒரு காய் எடுத்து மெல்லிசாக வெட்டி வச்சிருந்தேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களோட வெங்காயம் கொஞ்சம் வசங்கி கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போல் கணக்காக பார்த்து போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே ரொம்ப 2 துண்டையும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நான் 3 டீஸ்பூன் கொச்சிக்காத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்தை பொறுத்து கொச்சிக்காத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கே மசாலாத்தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் செஞ்சு கொண்ட கொரக்காய் பேஸ்ட்டையும் நான் இதிலே போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் தக்காளி ஒரு காய் எடுத்து அதையும் சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் லைட்டாக வசங்கி கொண்டு வரப்போக்கில் அதிலே நாங்கள் எடுத்து வச்சுன்னு கருவேப்பட்டையும் போட்டுக்கொள்ளணும். இதுக்கே 1/2 கப் தண்ணியை ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 5 நிமிஷம் எங்களோட கிரேவி கொதிச்சு வரும் வரைக்கும் குக் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கே விளங்குதாய்க்கும் எங்களோட கிரேவி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வருவது. நான் இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் உளுவரிசியும் 1 டீஸ்பூன் நச்சிரமும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 1/2 hourக்கு மேரினேட் பண்ணி வச்சிருந்த மீனெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். மீனெல்லாம் இப்படி போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் நான் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட மீனெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு போகிறோம். நாங்கள் எங்களோட ஃபிஷ் கறியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை 2 சைடும் நல்லா வேவுறதுக்கு 2 சைடையும் திருப்பி போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் இதை குக் பண்ணிவிட்டு எங்களோட கிரேவி நல்லா கொதிக்க போக்கில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கே விலங்கு தைக்கும் எங்களோட கிரேவி நல்லா கொதிக்குது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபியை உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும்.
இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும் உங்களோட துவாவில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. See you next video and thanks for watching.